ஆனால் எஸ்ஏபி வந்து ஒரு அபூர்வமான மூலிகை செடி மாதிரி. அவர்களுக்கு தெரியும், இந்த தவமாய் தவம் இருந்து படத்தில் கூட இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் இது. ஆக்காட்டி பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். லட்சம் குடும்பத்திலேயாவது முதல் பேர் குடும்பத் தலைவர் அப்படின்னு போட்டு எஸ்ஏ பெருமாள் அப்படின்னு போடுற அளவுக்கு தமிழ்நாட்டில் பல குடும்பங்களை உருவாக்கிய பெருமை அன்பு தோழர் எஸ்ஏபி அவர்களுக்கு உண்டு. தீக்கதர் நாளில் அதனுடைய சிறப்பு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை தலைமையை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற நம்முடைய அன்பு தலைவர், எழுத்தாளர்களை உருவாக்கக்கூடிய எழுத்தாளர், பேச்சாளர்களை உருவாக்கக்கூடிய பேச்சாளர், மார்க்சிய ஆசான் என்று எல்லோராலும் கொண்டாடப்படுகிற நம்முடைய அன்பு தோழர் எஸ்ஏ பெருமாள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, அவரோடு பழகிய பணியாற்றிய களமாடிய தோழர்களின் நினைவுகளின் வழியே தொகுக்கப்பட்டிருக்கிற மார்க்சிய ஆசான் எஸ்ஏ பெருமாள் என்கிற இந்த அற்புதமான தொகுப்பையும் அதற்கு முன்னோட்டமாக ஒரு ஆவணப்படத்தையும் வெளியிடுகிற இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர், மிகச்சிறந்த கலை இலக்கிய பண்பாட்டு துறையில் மிகப்பெரிய ஞானம் பெற்ற நம்முடைய அன்பு தலைவர் எம்ஏ பேபி அவர்களையும், தோழர் எஸ்ஏபி அவர்களுடைய நெருங்கிய உறவினரும், நீண்ட காலமாக தமிழகத்தில் செங்கொடி இயக்கத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவரும், தற்போது கட்சியின் மத்திய கட்டுப்பாட்டு குழுவினுடைய தலைவராக பணியாற்றக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர் ஜி ராமகிருஷ்ணன், அதேபோல் தோழர் எஸ்ஏபி அவர்களை கண்ணை இமை பாதுகாப்பது போல பாதுகாத்து வருகிற நம்முடைய அன்பு அக்கா வசந்தா உட்பட இந்த நூலை மிகச்சிறப்பாக தொகுத்தளித்திருக்கிற அன்பு தோழர் எம்ஜே பிரபாகர் உட்பட ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைப்பது இன்றைக்கு இந்த அரங்கத்தில் உச்சரிக்கப்பட வேண்டிய ஒரே பெயர் தோழர் எஸ்ஏபி என்பது மட்டும்தான். இங்கே வந்திருக்கிற நாமெல்லாம் அவரோடு ஏதோ ஒரு வகையில் தோழமை போன்ற உறவுகள். இங்கே ஆவணப்படம் மிக கச்சிதமாக தோழர் எஸ்ஏபி அவர்களுடைய அந்த வாழ்க்கை பயணத்தை சித்தரித்திருக்கிறது. இந்த நூலை படிக்கிற பொழுது இதில் அவரோடு பணியாற்றிய பல்வேறு தோழர்கள், தலைவர்கள், நானும் அந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன், ஆனால் படிக்கலை. ஏன்னா வெளியீட்டு விழாவில் யாருமே படிக்கலை. அநேகமாக எஸ்ஏபியும் படிச்சிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அநேகமாக எஸ்ஏபி படிக்காத புத்தகங்களில் இதுவும் ஒன்று. அதான் பிரபாகர் சொல்வார், யாரும் படிக்கலை அப்படிங்கிறார். ஒரு வகையில் நல்லது. ஏன்னா சில புத்தக வெளியீட்டு விழாவில் புத்தகத்தை படிக்காமே அதுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் அப்படிம்பாங்க. படிச்சிருந்தால் சொல்ல மாட்டாங்க, அதனால் சொல்கிறேன். ஆனால் அந்த புத்தகத்தை படிக்கலை. ஆனால் நாம் எல்லாம் படித்த புத்தகம், ஒரு திறந்த புத்தகம் நம்முடைய அன்பு தோழர் எஸ்ஏ பெருமாள் அவர்கள். அதில் இருக்கிற எல்லா பக்கங்களையும் நாம் அறிவோம். தோழர் எஸ்ஏபி அவர்கள் ஒரு அபூர்வமான தலைவர். நம்மை வழிநடத்தக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கிற பல்வேறு தலைவர்கள், மதிக்கத்தக்க தலைவர்கள் உண்டு. ஆனால் எஸ்ஏபி வந்து ஒரு அபூர்வமான மூலிகை செடி மாதிரி. ஒரு பக்கம் ஒரு மகத்தான போராளி, பல கள போராட்டங்களை தலைமையேற்று நடத்தியவர், ஒரு அற்புதமான அமைப்பாளர். இன்னொரு பக்கம் சிறந்த பத்திரிகையாளர், சிறந்த வகுப்புகளை நடத்தக்கூடிய ஒரு ஞான ஆசிரியர். இன்னொரு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கலை இலக்கிய படையை உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு போராளி என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நாம் எல்லாம் விவாதிப்பதற்கு முன்னாலேயே விவாதித்த தயங்குகிற பல விஷயங்களை அதை முன்னோட்டமாக சொல்லக்கூடியவர் அன்பு தோழர் எஸ்ஏபி அவர்கள். இங்கே கொல்லங்குடி கருப்பாயிலிருந்து கேஏ குணசேகரனிலிருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பல நாட்டுப்புற கலைஞர்களை, அவர்களையெல்லாம் கரிசல் குயில் கிருஷ்ணசாமி உட்பட, நாட்டுப்புற கலைஞராக இருந்த பாவலர் ஓம் முத்துமாரி உட்பட
இவங்கெல்லாம் முகம் தெரிந்த கலைஞர்கள். இன்னொரு பக்கம் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி பச்சை நீலான்னு ஒரு இது, நீங்கள் ஒரு பாட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பேர் தெரியுமான்னு தெரியலை. அவர் தான் பாவாடை சட்டை கிழிஞ்சு போச்சுதே என்கிற பாட்டை எழுதியவர் கன்னிவாடி பச்சை நீலா அவர்கள். அவரை கண்டுபிடித்து வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் அன்பு தோழர் எஸ் ஏ பெருமாள் அவர்கள். அவர் தான் முக்காமலம் நெல்லு பயிர் 30 கஜம் தண்ணி கிணறு பாட்டை எழுதினவரும் கன்னிவாடி பச்சை நீலா தான். தொர்ராஜ் தேவர், நான் அவரை பார்க்க முடியலை, ஆனால் அவர் கன்னிவாடி பச்சை நீலான்னு அடிக்கடி சொல்கிறாருன்னு நான் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்புக்கு போன பிறகு அந்த கன்னிவாடிக்கு போய் அவர் வீட்டை தேடி போனேன். அப்போ தோழர் இல்லை, அவருடைய பையன்தான் இருந்தார். இப்படி பல பேரை, கொல்லங்குடி கருப்பாயி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கலைஞராக ஒரு நடவு வயலில் தோழர் எஸ்ஏபி அவரை கண்டுபிடிச்சிருக்கிறார். அதுபோல் எஸ்ஏ நம்முடைய கே.ஏ. குணசேகரன் அவர்கள், கரிசல் கோயில் கிருஷ்ணசாமி உட்பட பலரையும், மாரியம்மா உட்பட பலரை வெளிக்கொண்டு வந்த அவர்களுக்கு தெரியும். இந்த தவமாய் தவம் இருந்து படத்தில் கூட இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் இது. ஆக்காட்டி பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பாட்டு ஒரு நாட்டுப்புற ஒப்பாரி பாட்டு. ஏன்னா எஸ்ஏபிங்கிற மனித உள்ள வரலாறு சொல்கிறவரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்கிறது அதிகமாக தெரியாத தகவலுங்கிறதுனால சொல்கிறேன். அந்த பாட்டு ஒரு ஒப்பாரி பாட்டு. அதில் ஆக்காட்டி அந்த பறவையினுடைய சோகத்தோடு அந்த பாடல் முடிந்து விடும். ஆனால் கடைசியாக ஒரு 4 வரியை தோழர் எஸ்ஏபி எழுதி சேர்த்தார். கத்தும் குருவி ஏனி கவலைப்படக்கூடாது என்கிற அந்த 4 வரிகளையும் எழுதி சேர்த்தவர். அந்த பாட்டினுடைய பரிமாணத்தையே மாற்றிய ஒரு பெருங்கவிஞன் அன்பு தோழர் எஸ்ஏபி என்பது. இன்றைக்கி இந்த பாட்டு பலரும் பாடியிருக்காங்க. கே.ஏ. குணசேகரன்லேருந்து பலரும் அந்த பாடலை பாடியிருக்காங்க. திரைப்படத்திலும் அந்த பாட்டை எழுதினது யாருன்னு ஒரு பெரிய வழக்கே நடந்தது. ஆனால் அந்த பாட்டுக்கு கண்டுபிடித்து வெளியே கொண்டு வந்தது தோழர் எஸ்ஏபி அவர்கள் என்பது. அதுபோல் அவர் நடத்திய அந்த மனித உள்ள வரலாறு என்கிற அந்த அற்புதமான வகுப்பு பலரும் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய வகுப்பு தான் நாங்கள் இந்த செங்கொடி இயக்கத்துக்குள்ளே வருகிற வாசலாக இருந்தது என்று பலரும் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் விட தோழர் நன்மாறன் அவர்கள் ஒரு துவக்க கால பேச்சாளராக இருந்த பொழுது அவர் பொறுப்பு வகித்த விருதுநகர் மாவட்டத்திற்கு அவரை தொடர்ச்சியாக கூட்டங்களுக்கு அழைத்து அவரை ஒரு மிகப்பெரிய பேச்சாளராக உருவாக்கியதிலே அன்பு தோழர் எஸ்ஏபி அவர்களுக்கு பங்கு உண்டு. இன்றைக்கு நம்முடைய நிகழ்வுக்கு வர முடியவில்லை அன்பு தோழர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சு. வெங்கடேசன் அவர்கள். அவர் செம்மலர் அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் இவர் போக வேண்டிய ஒரு நாகப்பட்டினம் கூட்டத்துக்கு அவரை அனுப்பி வைத்து, என்னங்க ஒரு சின்ன பையனை அனுப்பியிருக்கீங்கன்னு அவங்க அதிருப்தி அடைந்து, பிறகு அடுத்த நாள் ஃபோன் பண்ணதாக 2 பேரும், என்ன ஒருத்தர் இருக்கப்போ ஒருத்தர் மாறி மாறி சொல்லலாம்ல, 2 பேரும் வைத்து கொண்டு சொன்னது என்பது, நீங்கள் என்னங்க யாரோன்னு நினச்சோம், அவர் அருமையான பேச்சாளரை எங்களை அனுப்பியிருக்கீங்கன்னு ஒரு துவக்க காலத்தில், வெங்கடேசன்னா யாருக்கும் என்று தெரியாத காலத்திலேயே அப்படி பல நன்மாறன்களையும் வெங்கடேசன்களையும் உருவாக்கிய நம்முடைய அன்பு தலைவர் தோழர் எஸ்ஏபி அவர்கள் மிகச்சிறந்த, அதை விட செம்மலரினுடைய தோழர் கு. சின்னப்ப பாரதி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு தோழர் கே. முத்தையா அவர்கள் நடத்திய செம்மலருக்குரிய ஆசிரியராக இருந்தவர், தீக்கது நிறுவனத்தினுடைய பொது மேலாளராக இருந்தவர். இப்படி இவ்வளவு பண்புகளும் உள்ள ஒரு தலைவரை காண்பது அரிது. நான் ஒன்றை சொல்லி முடிச்சுக்கிறேன். இதை தவிர ஒரு பல குடும்பங்களில் எஸ்ஏபியினுடைய ரேஷன் கார்டில் ஒரு பேர் இல்லை, அவ்வளவுதான். அப்படி பார்த்தா ஒரு 1,00,000 குடும்பத்திலேயாவது முதல் பேர் குடும்பத் தலைவர் அப்படின்னு போட்டு எஸ்ஏ பெருமாள் அப்படின்னு போடுற அளவுக்கு தமிழ்நாட்டில் பல குடும்பங்களை உருவாக்கிய பெருமை அன்பு தோழர் எஸ்ஏபி அவர்களுக்கு உண்டு. தாத்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, பேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த 3-4 தலைமுறை திருமணங்களை நடத்தி வைக்கக்கூடிய, அது நடத்தி வைக்கிறேன்னா கல்யாணத்துக்கு. இப்போ நாங்களாம் சில கல்யாணத்துக்கு போய் அங்கே தான் பத்திரிக்கையில் பொண்ணு மாப்பிள்ளை பேரை பார்ப்போம். ஆனால் எஸ்ஏபி அப்படி இல்லை. அந்த 2 குடும்பத்தோடவும் பேசி, ஒருவேளை அது ஜாதி மறுப்பு திருமணமாக இருந்தால் என்னென்ன உத்திகளை கையாள வேண்டுமோ, அன்பா பேசுகிற இடத்துல அன்பா பேசி, மிரட்டுற இடத்துல மிரட்டி, என்னென்ன உத்திகளை செய்யணுமோ அப்படி பல குடும்பங்களை இணைத்து வைத்த பெருமை நம்ம. அதை எதான் சொன்ன அந்த அநேகமாக அவர் கல்யாணத்தை தவிர பல கல்யாணங்களை அவர் முடித்து வச்சிருக்கிறார். அப்படி ஒரு அருமையான தலைவர். அதான் சொன்னேன், இப்படி ஒரு தலைவனை பார்ப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னா தோழர் பிரபாகருக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லணும்.
பொல்லாத மனிதர்கள் சொல்லாது ஒழியவே நல்லவரை எல்லோரும் கொண்டாடணும் அப்படிங்கிறார் பட்டுக்கோட்டை. ஒரு மனிதன் வாழ்கிற பொழுதே அவருடைய இது எஸ்ஏபிக்கு எந்த பெருமையும் கிடையாது. இதனால் அவரை கொண்டாடுவதன் மூலம் நாம் பெருமைப்படுகிறோம் என்பது தான் இதில் இருக்கிற பொழுதே அவருடைய அனுபவங்களை எல்லாம் தொகுத்து அவரை பற்றி ஒரு ஆவணப்படத்தை செய்திருப்பது என்பது அவருடைய ஆயுளை இன்னும் கொஞ்சம் கூட்டும், நமக்கு அது ஒரு மிகப்பெரிய பேராக அமையும். அந்த வகையில் நல்ல தோழர்களை, நல்ல தலைவர்களை, ஒரு நல்ல எழுத்தாளர், பேச்சாளர், அவருடைய வகுப்புகளை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மார்க்சியத்தை அவ்வளவு எளிமையாக சொல்லக்கூடிய இவ்வளவு அரும் பண்புகள் நிறைந்த ஒரு மிகப்பெரிய பேராற்றல் தான் நம்முடைய அன்பு தலைவர் எஸ்ஏபி அவர்கள். அவர் தொடாத துறை இல்லை, எல்லா துறையிலும் வெற்றி பெற்ற ஒரு அன்பு தோழருடைய விழாவை அவருடைய நல்ல வேளையாக இந்த புத்தக வெளியீடு விழா ஆவணப்படத்தினுடைய வழியாக அவரை கொண்டாடுவது என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. பல்வேறு பணிகளுக்கிடையே நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி அரசியல் சூழல் மாறிக்கொண்டிருக்கிற நிலையிலும் கூட நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் பலரும் கேட்டாங்க, வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு. நிச்சயமாக வந்து விடுவார். அன்னைக்கு போன முறை இதுக்கு வந்திருந்த பொழுதே, தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு வந்த பொழுதே தோழர் பேபி அவர்கள் இந்த தேதியை சொல்லி அன்று நான் மதுரை வருகிறேன் என்று சொன்னார். நேரடியாக விமான நிலையத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார். மறுபடியும் நாளைக்கு முக்கியமான கூட்டம் அவர் செல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அவர் இவ்வளவு பரபரப்பான சூழ்நிலையிலும் வந்திருப்பது என்பது உண்மையிலேயே தோழர் எஸ்ஏபி அவர்களுடைய அந்த நிறைவான வாழ்க்கைக்கு கட்சி கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் என்கிற வகையில் இங்கே அவர் களமாடிய அனைத்து தமிழ்நாட்டில் அவர் தெரியாதவரே இருக்க முடியாது. எல்லா ஊருக்கும் போயிருக்கிறார். குறிப்பாக அன்றைய மதுரை மாவட்டம், அன்றைய முகவை மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்து வழிநடத்தியவர். எந்த ஊருக்கு போனாலும் அங்கே எஸ்ஏபிங்கிற பேரை சொல்லுவாங்க. அப்படி எல்லா வகையிலும் சொல்லிக்கிட்டே போகலாம். மேடையை ஆக்கிரமிக்கிற அதிகாரம் எனக்கு இல்லை. அந்த வகையில் இந்த தோழர் எஸ்ஏபி அவர்களை கொண்டாடுகிற இந்த நிகழ்வுக்கு அவரால் உந்துதல் பெற்ற, ஊக்கம் பெற்ற, உருவாக்கப்பட்டவன் என்கிற முறையில் நான் தலைமையேற்க கிடைத்த வாய்ப்பு என்பது இங்கே இருக்கிற எல்லாருமே தோழர் எஸ்ஏபியோடு தொடர்புடையவர்கள். அந்த வகையில் தோழர் எஸ்ஏபி அவர்கள் இன்னும் நீண்ட காலம் நம்மோடு இருந்து நம்முடைய உற்சாகம் ஊட்டி மார்க்சிய கல்வி தர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி உங்கள் அனைவரையும் வரவேற்று என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.